தென்காசியில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் கணேஷ்குமார், அங்குள்ள மக்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார்களா? கூடுதல் விவரங்கள் என்ன? தென்காசி மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இடைவிடாது பெய்து வரும் கனமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்பிடிப்பு பகுதிகளிலும் நீர்நிலைகளிலும் நீர் பெருகி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோன்று மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் பெய்துள்ள கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளிலும் நீர்வரத்து ஆனது அதிகரிக்க தொடங்கியதால் ராமநதி, கடனா நதி, கருப்பான் நதி, குண்டாறு, அடவிநயினார் கோவில் அணைகளில் இருந்து அனைத்து உபரி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் சிற்றாறு, ஹரிஹர நதி, அனுமன் நதி, குண்டாறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துரை ரவிச்சந்திரன் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் தென்காசி மாவட்டத்தை சுற்றியுள்ள பிசான சாகுபடி பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தற்போது நெற்பயிர்கள் சாகுபடி செய்துள்ளனர். இந்த நெற்பயிர்கள் அனைத்தும் தற்போது நீரில் மூழ்கி சேதமடையும் ஆபத்தான நிலைக்கு எட்டியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் தென்காசி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் நீர் பெருகி வருவதுடன் பொதுமக்களின் அன்றாட இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணேசன்.